அசோக், இது எப்படிடா உன் சூட்கேஸ்ல வந்தது? என்னடா இது? நீயா இதை எடுத்த? அம்மா அது என்னடா அசோக் இதெல்லாம்? இப்படிப்பட்ட புத்தி எப்படி வந்துச்சு உனக்கு? அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இந்த நகையை நான் எடுத்தது உண்மைதான். ஆனா நான் திருடனுங்கிற எண்ணத்துல எடுக்கலமா. என்னடா உளற? நகையை எடுத்திருக்க, அத உன்னோட சூட்கேஸ்ல வச்சிருக்க, இப்ப வந்து திருடலன்னு சொல்ற? 5 கோடி ரூபாய் நகையை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி போய் பேசுறியே. ஏன் வயித்துல பிறந்தவனாடா நீ? இப்படி எல்லாரும் முன்னாடியே என்ன அசிங்கப்படுத்திட்டியே. ஐயோ, மாட்டிக்கிட்டானே. இவனை எப்படியாவது காப்பாத்தணுமே. ஐயோ, ஏய், இவன் நம்ம நினைச்சதை விட சரியான திருட்டு பயலா இருப்பான் போல இருக்கே. ஐயோ. அம்மா அது அது வந்துமா, நான் வெளிநாட்டுல இருக்கும்போது எனக்கு இந்த ஹாபிட் வந்துடுச்சுமா. புதுசா ஏதாவது ஒரு பொருளை பார்த்துட்டா என் கை சும்மா இருக்காதுமா. அதை எடுத்து என்னோட பேக்ல வச்சாதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அப்புறம் நானே அந்த பொருளை சம்பந்தப்பட்டவங்க கிட்ட திருப்பி கொடுத்துடுவேன். சாரிமா. என்னது ஹாபிட்டா? இதெல்லாம் ஒரு ஹாபிட்டாடா? என்னடா உளற? அத்தை, அசோக்குக்கு இருக்கிற இந்த நோய பத்தி நானும் படிச்சிருக்கேன். இதுக்கு பேரு கிளெப்டோமேனியான்னு பேரு. கிளெப்டோமேனியாவா? ஆமாம்மா. கிளெப்டோமேனியாவா? தான் கிட்ட இல்லாத பொருளை பார்த்தா அதை எடுத்து வச்சுக்கிற வரை அவங்க நார்மலாவே இருக்க மாட்டாங்க. ஆமாத்த, நான் படிச்சிருக்கேன். இது ஒரு வியாதி அத்தை. ஆமா. இது இருக்கிறவங்க ஹோட்டல்ல சாப்பிடும்போது அங்க இருக்கிற ஸ்பூனு, கத்தி எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பாங்க. காலேஜ் படிக்கும்போது பேனா, இந்த கால்குலேட்டரு இதெல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. திருடுற பொருளோட மதிப்பை பத்தி அவங்களுக்குலாம் கவலையே இல்ல. அது ஒரு ஹாபிட், அவ்வளவுதான் அத்தை. அசோக்குக்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.